வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை பேருந்து நிலையத்தில் பொன்னையிலிருந்து சென்னை வரை செல்லும் புதிய பேருந்து இயக்க துவக்க நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு கொடியசைத்து புதிய பேருந்து இயக்கத்தினை துவக்கி வைத்தார். இதில் காட்பாடி ஒன்றிய பெருங்குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட திமுகவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், காலாவதியான கல்குவாரியை நடத்தி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அவர், விரைவில் பொன்னை பேரூராட்சியாக உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். காலாவதியான குறைகளை நடத்தி கொண்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக தீவிரமாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ்நாடு முழுவதும் அது மாதிரி ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்குமா சார்? கணக்கெடுப்பு ஏதாவது நடத்தியிருக்குமா? எத்தனை குவாரிகள் மூடப்படும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சார் அது மாதிரி இருக்கும்? கணக்கெடுத்துருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிலையில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை நேரலை செய்வதற்காக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள திருமண மண்டபத்தில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பாஜக சார்பில் LED திரை அமைக்கப்பட்டிருந்தது. இதை அறிந்த பாளையங்கோட்டை காவல்துறையினர் மண்டபத்தில் கும்பாபிஷேக நிகழ்வை ஒளிபரப்புவதற்கு அனுமதி கிடையாது என்று கூறி மண்டபத்தை பூட்டிவிட்டு சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் இந்து பரிஷத் மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடி மண்டப வாசலில் அமர்ந்து ராமநாம ஜெபத்தை நடத்தி மண்டபத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கும்பாபிஷேகத்தை ஒளிபரப்பு செய்வதற்கு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் திமுக ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரசாமி தலைமையில் சுமார் 50 பேர் தனியார் பேருந்து மூலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற திமுக இளைஞர் அணி 2வது மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு இரவு 11:20 மணிக்கு சேலத்திலிருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது வைகுந்தம் சுங்கச்சாவடி அருகே பேருந்தை நிறுத்திவிட்டு அனைவரும் சாப்பிடுவதற்காக இறங்கி சென்றனர். அப்போது சாலையை கடந்த மடத்துக்குளம் கனியூர் நெசவாளர் காலனியைச் சேர்ந்த சக்திவேல் மகன் சதீஷ்குமார் என்பவர் அரசு பேருந்து மோதிய விபத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து சங்ககிரி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உதயகுமார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார். சம்பவம் அறிந்து சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு வந்த திமுக மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் ஈரோடு பிரகாஷ் சதீஷ்குமார் உடலுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனையடுத்து சதீஷ்குமார் குடும்பத்தினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் முதலுதவி நிதியாக ரூபாய் 1 லட்சம் ரொக்கம் வழங்கி ஆறுதல் கூறினார். புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியில் கடந்த 3 மாதங்களாக அம்மா டீ ஸ்டால் நடத்தி வருபவர் சிவக்குமார். இந்த நிலையில் நேற்று இரவு டீ கடை வியாபாரம் முடித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து வழக்கம் போன்று அதிகாலை வந்து பார்த்தபொழுது டீ கடை பூட்டு உடைக்கப்பட்டு கல்லாப்பட்டியில் வைத்திருந்த 20,000 ரூபாய் திருடு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தகவலின் அடிப்படையில் புதுவண்ணாரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு மேற்கொண்டு திருட்டில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சொரக்காப்பட்டி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்கள் விவசாய கூலி தொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள வயல் காடுகளில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை அங்கு வந்த 3 மர்ம விலங்குகள் கடித்து குதறியது. இதில் 4 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் 4 ஆடுகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளன. மேலும் கடந்த 2 நாட்களாக 5க்கும் மேற்பட்ட ஆடுகளை மர்ம விலங்குகள் கடித்துக் கொண்டுள்ளது. இதில் குமார், சேட்டு, செந்தில்குமார், ஆறுமுகம், ஏழுமலை ஆகியோரது 10 ஆடுகள் பரிதாபமாக இறந்துள்ளது. இதனால் அச்சத்தில் உள்ள அப்பகுதி மக்கள் மர்ம விலங்குகளை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சீனாவின் யுனான் மாகாணத்தின் ஜாடோங் நகரில் உள்ள லியாங் ஷுகுயின் கிராமத்தில் இன்று காலை நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை சேர்ந்த 47 பேர் மண்ணிற்குள் புதைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 500க்கும் மேற்பட்டோரை மீட்புக் குழுவினர் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். கடந்த சில நாட்களாக இந்த நகரில் கடும் குளிருடன் மோசமான வானிலை நிலவி வந்த நிலையில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.